தினமணி ராகேஷ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நடிகர் மோகன்லால் நடிப்பில் உருவான திருஷ்யம் 3 படம் தான் திரைக்கு வந்திருக்கு. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். திருஷ்யம் 3 பேசுறதுக்கு முன்னாடி திருஷ்யம் 1 வந்து என்ன கதைன்னு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இந்திய அளவில் ஜார்ஜ் குட்டி யார், ஆகஸ்ட் 2ஆம் தேதியை மறக்க முடியாத மீம்கள், இதன் மூலயமா வந்து மலையாளத்தில் உருவான திருஷ்யம் தமிழில் ரீமேக் ஆகி ஹிந்தியில் ரீமேக் ஆகின்னு இந்தியா முழுக்க இந்த படம் வந்து பிரபலம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர். தமிழில் வந்து நடிகர் கமல்ஹாசன் வந்து பாபநாசன்ற பேரில் ரீமேக் பண்ணார். கதை என்னென்னா, ஜார்ஜ் குட்டி ஒரு சாதாரண குடும்ப தலைவன், ஒரு தொடுபுலான்ற ஒரு ஊர் பக்கத்தில் வந்து கேபிள் டிவி வந்து ஒரு லீஸுக்கு எடுத்து நடத்திட்டு இருக்க ஒரு ஆள். அவரோட பொண்ணுக்கு வந்து ஒரு இளைஞன் வந்து பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்க போகும்போது எதிர்பாராத விதமாக அந்த பையன் வந்து இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் அந்த பையனோட அம்மா யாருன்னா பெரிய ஐஜியாக இருப்பாங்க. இந்த ஐஜி வந்து ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் பையன் பொண்ணாக இருந்தாலே பிரச்சனைகள் இருக்கும். இப்போ இறந்தது வந்து ஒரு ஐஜியோட பையன் அப்படின்ற போது அதோட வீரியம் வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் இல்லையா? அப்படியான சூழலில் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் ஜார்ஜ் குட்டி, அதாவது நடிகர் மோகன்லால் வந்து எப்படி வந்து இந்த பிரச்சனையிலேருந்து அந்த கொலையை மறைச்சு, இந்த கொலை செய்யப்பட்டது தன்னுடைய மனைவியும் அவனும் சேர்ந்து அந்த கொலையை பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் வந்து இவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதியை திரும்ப ரீக்ரியேட் பண்ணி மொத்த காவல்துறையுமே வந்து அவர் வந்து இவங்கெல்லாம் என்னென்ன யோசிக்கிறாங்களோ அதுக்கு ஒரு படி முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நாள்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 பார்ட் வரையும் கொண்டு வந்து இழுத்துட்டாங்க. அந்த 3ஆவது பார்ட்லேயாவது வந்து இந்த சாதாரண ஜார்ஜ் குட்டியை காவல்துறை பிடிச்சதா, இல்லை இந்த சாதாரண ஜார்ஜ் குட்டி வந்து அசாதாரண ஜார்ஜ் குட்டியா அப்படின்ற கேள்விகளோடு வந்து 3ஆம் பாகம் வந்து இன்றைக்கி திரையரங்கில் வழியாக இருக்குது. படத்தோட ஆரம்பத்திலேருந்தே வந்து நமக்கு தெரியாத கதையெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு படத்தில் என்ன கதை இருந்துச்சோ, அந்த ஜார்ஜ் குட்டியே திரும்ப ஒரு வழக்கில் அந்த பையன் இறந்த வழக்கை வந்து திரும்ப வந்து காவல்துறை வந்து ஏதாவது ஒரு மூலியமாக வந்து இதை திரும்ப எடுக்கணும் வெளியில். அது பாதிக்கப்பட்டது அந்த காவல்துறையோட அந்த ஐஜி, அவங்க வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருப்பாங்க. அவங்க சைட்லும் ஒரு நியாயம் இருக்குல்ல. இப்போ ஜார்ஜ் குட்டிக்கு வந்து எப்படின்னா, மோகன்லாலுக்கு வந்து தான் குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ஆள். அவர்கிட்ட வந்து இந்த குற்ற உணர்வு, இந்த கருணை, இதெல்லாம் கொஞ்சம் இருந்தால் கூட சுயநலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அவர்கிட்ட. ஏன்னா அவரோட குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும். இப்போ அவரோட மனைவி, அவர் பெண்கள், இவங்களையெல்லாம் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இவர் மட்டும் இருக்க முடியாது இல்லையா? இவர் வந்து என்னன்னா, ஜெயிலுக்கு போகிறத நான் போகிறேன், ஆனால் வந்து உங்களையெல்லாம் யாரையுமே நான் வந்து ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு நான் எதுவும் வச்சுக்க மாட்டேன். நான் வந்து என்னோட இந்த பிரச்சனை எப்படியாவது எல்லாருமே தப்பிக்கிறோம் இல்லையா, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டில் இருப்பார். இந்த 3ஆம் பாகத்தோட ஆரம்ப காட்சிகளுமே வந்து ஒரு மெதுவாக ஆரம்பிக்குது. சரி, இந்த மெதுவாக இந்த ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, எப்போ மெதுவாக ஆரம்பிச்சு அப்புறம் தீ பிடிக்கும் இல்லையா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால், இந்த படத்தோட இடைவேளை வரையுமே அது மெதுவாக ஒரு நாடகத்தன்மையில் அந்த டயலாக்ஸ் மூலியமாக நிகழ்ந்துகிட்டே இருக்குது. செகண்ட் பார்ட்லேயே அது வந்து சில மூமெண்ட் இருக்கும், இன்டர்வல் ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும், கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு, அதாவது ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லைனாலும் நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு கிளைமேக்ஸாக செகண்ட் பார்ட் இருந்துச்சு. இந்த தேர்ட் பார்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டையும் செகண்டையும் காலி பண்ணி, இல்லைனா வந்து அதுக்கு இணையான ஒரு பார்ட்டாக இருந்தால் மட்டும்தான் தப்பிக்கும், இல்லைனா ரசிகர்கள் வந்து ஒரு திருப்தி அடைவாங்க அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து ஒரு க்ரியேட்டிவாக நம்ம யோசிச்சாலே இருக்கும் இல்லையா? பட் இயக்குனர் ஜீத்து ஜோசப் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, படத்தில் ஆரம்பத்துலேருந்து ஒரு இன்டர்வல் பிளாக் வரையுமே இந்த படத்தில் எங்கேயாவது மூமெண்ட் இருக்குன்னு பார்த்தா எங்கேயுமே மூமெண்ட் இல்லை. ஏன் இல்லை? இந்த ரைட்டிங்காகவே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 2 பார்ட்டில் நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த ஃபேமிலியோட பதற்றம் என்ன, இந்த கொலையில் வந்து மாட்டிப்பாங்களா இல்லையா, இல்லை வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் ஒரு ஜார்ஜ் குட்டின்ற ஒரு மனுஷன் என்னென்ன முயற்சியில் பண்ணுறான்னு ஃபஸ்ட் 2 பார்ட்லேயே வந்து உணர்வுகளை நம்ம கட்டமைச்சிட்டோம். அதாவது எமோஷன்ஸாக எல்லாமே ரெடியாக இருக்குது. தேர்ட் பார்ட்டில் சும்மா ஷட்டிலாக அப்படி மேலோட்டமாக ஆரம்பித்தாலே ரசிகர்கள் வந்து கதைக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு ஒரு ரைட்டிங் பேட்டர்னில் எழுதியிருக்காரு. பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் எப்படி என்ன பாட்டு எடுத்தாலுமே அதுக்கு அந்த பாட்டுக்கு உண்டான எமோஷன்ஸ் ஒன்று இருக்கணும் இல்லையா? இந்த படத்தில் இந்த 3ஆவது பாகத்தில் அந்த எமோஷன்ஸ் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதனாலே வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆரம்ப காட்சி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக போகுது. இவங்ககிட்ட பேசி குடும்பமாக வந்து 4 பேரும் ஜாலியாக பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம மாட்டிப்போமான்னு ஒரு கேள்வி வருது. ஜார்ஜ் குட்டி வந்து இல்லை நம்ம மாட்ட மாட்டோம், தைரியமாக இருங்கன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. திரும்பவும் பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. திரும்பவும் ஜார்ஜ் குட்டிட்ட போயிட்டு நம்ம மாட்டிப்போமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் படம் முழுக்க இருக்குது. பட் இந்த ஒரு கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஓஹோன்னு சொல்லிக்கிற மாதிரி இல்லாதது தான் ஒரு பெரிய பலவீனம். இது வந்து நம்மளே ஊகிக்கக்கூடிய, இதுக்காக இவ்வளோ அக்கப்போர் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கே நம்ம இயக்குனர் கொண்டு போயிடுறாரு. அதனாலே ஒரு பெரிய டிசப்பாயிண்டடாகவே இந்த படம் வந்து நிறைவடைஞ்சிருது. கிட்டத்தட்ட ஏமாற்றம் தான் சொல்லணும். ஏன்னா சரி, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், க்ரைம் த்ரில்லர் இந்த மாதிரியான படங்களுக்கு முடிவு இதுதான் அப்படின்றது நம்ம ஒரு படத்தில் அது அவ்வளோதான். அந்த பிரேக்கேஜ் முடிஞ்சதுன்னா, அந்த சஸ்பென்ஸ் முடிஞ்சுன்னா அந்த படம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? திருஷ்யமில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஃபஸ்ட் பார்ட் முடியும் போது மோகன்லால் அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், இனிமேல் வந்து உங்கள் பையனை நீங்கள் தேடாதீங்கன்னு ரொம்ப ரொம்ப ஹார்ஷாகவே சொல்லிடுவார். பாபநாசத்தில் வந்து கமல் என்ன பண்ணியிருப்பாருன்னா,
அதாவது முதல் பாகத்துலேயாவது ஜார்ஜ் குட்டியோட சுயநலம் வந்து வெளிப்படும். நான் இப்படி தான் அப்படின்ற ஒரு கட்டத்தில் வந்து நிற்பார். ஆனால் பாபநாசத்தில் அவர் லிட்டரலி அழுதுருவார். கமல் வந்து அழுது என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுவார். அப்போ நமக்கு வந்து சுயமொழிங்கன்ற அந்த ஒரு இங்கே தமிழில் சுயமொழிங்கமாக இருக்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து சரி அவன் ரொம்ப பாவப்பட்டவன் ரொம்ப கஷ்டப்பட்டவன்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு நகர்ந்துடும். அவரே புத்திசாலித்தனமாக அடுத்தடுத்த பாடங்களை ஏற்காமல் அப்படியே விட்டுட்டார். ஓகே இதோட எண்டு உள்ளதான் அப்படின்னு சொல்லி. ஆனால் மலையாளத்தில் திருஷ்யம் வந்து ஒரு வணிகமாக மாறும்போது இது 2வது பாட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ 3வது பாட்டு எப்படி இருக்குன்னா ஒரு கதை, திரைக்கதை, நல்ல வசனங்கள், நல்ல காட்சி அமைப்புகள் எதுவுமே இல்லாமல் முழுக்க இந்த பேனருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த திருஷ்யம்னு எதை கொண்டு வந்து கொடுத்தாலும் ஃபஸ்ட் நாள் ஹவுஸ்ஃபுல் ஆகிடும் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா, அதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் மாதிரி ரொம்ப திராபையாக நம்மளை ரசிகர்களே ஏமாற்றுற மாதிரியான சில விஷயங்களெல்லாம் பண்ணி கிளைமேக்ஸில் வந்து ஜார்ஜ் குட்டி ஒரு முடிவு எடுக்கிறார். நீங்கள் இந்த ஆரம்பத்திலே பண்ணியிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையன்ற மாதிரி கேள்விகள் வந்து நிறைய இடங்களில் இந்த கதை வந்து எழுப்புது. முக்கியமாக ஜார்ஜ் குட்டி வந்து எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தை நான் காப்பாற்றியே ஆகணும்னு ஒரு வீம்பாக இருக்கார் இல்லையா, அதே தான் அதனால் அந்த கொலையால் பாதிக்கப்பட்ட மற்ற காவல்துறை அதிகாரிகள் அவங்களுக்கெல்லாம் ஒரு குடும்பம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அந்த குடும்பத்துக்கு அவங்க செய்கிறது நியாயம் தானே அப்படின்னு பார்வையாளராக இருந்த நமக்கே ஒரு கேள்விகள் எழுது. இது ஒரு பெரிய ஒரு கதையாகவே வந்து ரொம்ப பலவீனமான இடம் தான். நடிப்புலேயும் வந்து மோகன்லால் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். அவர் சொல்ல வேணாம் அவரோட ஆக்டிங்கை பற்றி. இந்தியாவிலேயே ஒரு தலை சிறந்த நடிகர்கள் அவர் ஒருத்தர். 3வது படத்தில் எதுக்கு என்ன எமோஷன், ஒரு எமோஷன்ஸும் இல்லாத மாதிரி சும்மா ஒரு நல்ல ஒரு காமெடி ஜானர் இதெல்லாம் பார்த்த மோகன்லால் தானே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். அப்புறம் ரொம்ப வருத்தமாக இருக்கிற காட்சியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த மாட்டிக்குவோமான்ற அந்த பதற்றம், இந்த எக்ஸ்பிரஷன்ஸே பெருசாக இல்லை. ஓகே சாதாரண ஒரு காட்சி நடக்குது, அந்த காட்சிக்கு அவர் நார்மலாக வந்து ஒரு சிங்கிள் டேக்கில் செய்ய வேண்டிய விஷயங்களை அப்படியே படம் முழுக்க செஞ்சுட்டு வந்திருக்காங்க. யாருக்குமே இதில் வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இல்லை. இந்த நல்லா நடிச்சிருக்காங்க இவங்களாம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த கதைக்கு வந்து அழுத்தம் இல்லாதது ஒரு பெரிய பலவீனம். மொத்தத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு சுமாரான படம் தான். ஒரு நல்ல சீன் அப்படின்னு சொல்லணும்னா அந்த இடைவெளி காட்சி வந்து அந்த காட்சி வந்து ரொம்ப ஒரு டைட்டில் இருந்து க்ளோஸாக போய் அந்த இடைவெளியில் ஒரு சஸ்பென்ஸான ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அந்த கேரக்டர் பார்க்கும்போது யாராக இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் அந்த ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் தான் முதல் பாதியில் இருக்குது. 2ஆம் பாதி கொஞ்சம் விறுவிறுப்பாக போனால் கூட, விறுவிறுப்பே இல்லை கொஞ்சம் மெல்ல, ஃபஸ்ட் ஹாஃபுக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மெல்லமாக போனால் கூட அவரோட கிளைமேக்ஸுமே ரொம்ப சுமாரான கிளைமேக்ஸ். ஒரு கட்டத்தில் வந்து இந்த படம் முடிஞ்சுது, திருஷ்யம்ன்ற ஒரு கம்பெனியை வந்து கிட்டத்தட்ட கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சா இந்த படத்தோட 4வது பாகம் அதுக்கான லீடிங்கும் வந்து ஒரு ஃபைனல் ஷாட்டில் வைக்கிறாங்க. படத்தை பார்த்து முடிக்கும்போது ஆளை விடுங்க சேட்டா அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நம்மளை கட்டாயப்படுத்திடுறாங்க. அப்படி தான் வந்து இந்த 3வது பார்ட் உருவாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.